அழைக்கிறோம். ஏடு தொடங்கும் பள்ளியில் இன்று பயிலும் பெண்தான் நாடு காக்கும் தலைவியாய் நாளை விளங்க போகிறாள். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். சொல்லால் பிறந்து தமிழால் வளர்ந்து இன்று இளையோர் உரையாற்ற நிற்கும் நான் உங்கள் முன் உரையாற்றுவதில் பெருமிதம் கொள்கிறேன். இங்கு வீற்றிருக்கும் அனைவருக்கும் அவையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் செவிகளை. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ தமிழின் மேன்மையும் சிறப்பும். உலகில் வாழும் மொழிகளில் மிகவும் செழுமையானதும் பழமையானதும் இனிமையானதும் நம் தமிழ் மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்கிறார் பாரதி. ஆம், தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, ஒரு நாகரிகம், ஒரு வாழ்வியல் முறையாகும். திருக்குறள் போன்ற உலக பொதுமறை, சங்க இலக்கியங்கள் போன்ற அறிவு களஞ்சியம், கம்பராமாயணம் போன்ற காவியங்கள் உலகிற்கு தமிழின் பெருமையை பறைசாற்றுகின்றன. அறிவு, அன்பு, ஒழுக்கம், மனிதநேயம் ஆகியவற்றை போதிக்கும் உலகில் ஒரே மொழி தமிழ் மொழி என்றால் அது மிகையாகாது. இன்றும் அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம் என்னும் துறைகளில் தமிழ் மொழி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது நமக்கு பெருமைக்குரியதாகும். தாயின் முதல் அழைப்பாய், குழந்தையின் முதல் சொல்லாய், என் உயிரோடு கலந்த மொழி. 1000 ஆண்டுகள் கடந்தாலும் தன்னை காத்து கொண்ட மொழி. அடக்குமுறைகளையும் கடந்து தன்னை பாதுகாத்து கொண்ட மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. ஒரு காலத்தில் எழுதுவதற்கும் மேடை பேச்சுக்கும் செந்தமிழே பொதுவாக பயன்படுத்தப்பட்டன. நமது தமிழ்தாய் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளில் இன்றெடுத்த பெருமைக்குரியவளும் தமிழில் பெரிதொரு சிறப்பன்றோம். தடுக்கு விழும்போது மட்டும் ஆகா, சிரிக்கும் போது மட்டும் இ, சூடுபட்டால் மட்டும் உ, அதட்டும் போது மட்டும் ஏ, ஐயத்தின் போது மட்டும் ஐ, ஆச்சரியத்தின் போது மட்டும் ஓ, வக்கணையின் போது மட்டும் ஔ, விக்கலின் போது மட்டும் அக் என்று தமிழ் பேசி மற்ற நேரம் வேற்று மொழி பேசும் தமிழர்களிடம் மறக்காமல் போய் சொல் உன் மொழி தமிழ் மொழி என்று. இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனள் அமுது. ஆம், தமிழாகிய அமுதத்தை பருகுதல் என்பது யாவர்க்கும் எளிது. இதை போல் இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ் என பல நாடுகளிலும் தமிழ் இன்றும் சிறப்பாக பேசப்பட்டு வருகிறது. பெயரிலே மரியாதையுடன் விளங்கும் நமது திருக்குறள் தாய்ப்பாலுடன் முப்பாலாய் அறம் பொருள் இன்பத்தை ஊட்டி வளர்த்ததாலேயே தமிழன் எந்த இடத்திலும் உயர்ந்து நிற்கின்றான். திருக்குறளின் பெருமையுணர்ந்து நமது மகாத்மா காந்தி ஒரு முறை திருக்குறளை கற்க நான் தமிழ் கற்காமல் போனேனே என வருந்தி கூறியதிலிருந்து அதன் கருத்து சிரிவை நாம் நன்கு உணர முடிகிறது. நமது தமிழ்நாட்டின் தாய்மொழி தமிழ் என நான் பெருமை கொள்கிறேன். உலகிலேயே தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழிகளிலும் இத்தனை இலக்கியங்கள் படைக்கப்படவில்லை. என் சுற்றத்தாருக்கு என் காதலின் மீது எல்லளவும் விருப்பமில்லை. எனக்கு அவளை தவிர வேறு எதன் மீதும் விருப்பமில்லை. நான் திட்டவட்டமாக இருந்தேன். நான் அவள் நம்பிக்கை என பயணித்தோம். ஆதலால் தான் இன்று என்னை உங்கள் முன் நிற்க வைத்த என்னவளின் பெயரை உரைக்க சொல்வேன். அவளின் பெயர் தமிழ். எல்லா மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு. அதனாலதான் ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் ஆடுன்னு படிச்சோம். ஆங்கிலத்துல ஏ ஃபார் ஆப்பிள்னு படிக்கிறோம். உணவிலிருந்து தொடங்குவது வேற்றுமொழி. எப்படி உணவிலிருந்து தொடங்குவது வேற்றுமொழி, உணர்விலிருந்து தொடங்குவது தானே தமிழ் மொழி. புரிந்து கொள்ளுங்கள் தோழமைகளே. தமிழ் வாழ்க என எங்கேனும் எழுதப்பட்டிருந்தால் அதை வாசிக்க நேசிக்க தெரியாத பிள்ளைகளை வளர்த்துவிட்டு பெருமை கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் வேற்று மொழியை படிப்பதை நினைத்து பெருமைப்பட்டு கொள்ளலாம். ஆனால் கருணையின் அடிப்படையில் தமிழும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்கள். அது அவர்களுக்கான கடமை அல்ல, அவர்களின் உரிமை. கேவலம் மதிப்பெண்களுக்காக குறைப்பதுதான் இங்கு நடக்கின்ற மிகப்பெரிய கொடுமை. புழக்கத்தில்
மொழிகள் எல்லாம் புகழின் உச்சத்திலிருந்து அழிந்து போன வரலாறு நம்மிடத்தில் உள்ளது. உலக நாடுகளில் எல்லாம் தமிழ் வளர்கிறது. உங்கள் வீடுகளில் வளர்கிறதா? பொறியாளராக, மருத்துவராக, தொழிலதிபராக துறைதோறும் சாதியுங்கள். இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மட்டும் தமிழை வளருங்கள். 7000 ஆண்டுகளாக எந்த கொம்பனாலும் அழித்துவிட முடியாத தமிழ் நாம் அலட்சியத்தால் அழிந்துவிடக் கூடாது என்பதை நினைவுபடுத்துகிறேன். நாம் தினமும் பல மொழிகளை பேசுகிறோம். ஆங்கிலம், இந்தி, இன்னும் பல்வேறு மொழிகள். ஆனால் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அம்மா என்று தானே அழைக்கின்றோம். அதுதான் தமிழின் சக்தி. அந்த ஒரு அழைப்பில்தான் அன்பு, பாசம், உறவு அடங்கியிருக்கிறது. ஏன், உயிரே அதில் தான் அடங்கியிருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை என்று. இன்றைய இளைஞர்கள் சிலர் நினைக்கிறார்கள், தமிழ் பேசினால் ஸ்டைல் இல்லை, ஆங்கிலம் பேசினால் அறிவாளி என்று. ஆனால் நான் கேட்கிறேன், தன் தாயை மதிக்காதவன் எப்படி மற்றவர்களை மதிப்பான்? தமிழ் பேசுவது பழமையல்ல, தமிழ் பேசுவது பழமையல்ல, தமிழ் பேசுவதுதானே பெருமை. திருக்குறள் ஒரு சிறிய புத்தகம், ஆனால் அதில் அடங்கிய கருத்துக்களோ ஒரு மனிதன் வாழ்வதற்கே போதுமானது. அறம், பொருள், இன்பம், இந்த மூன்றும் இன்றைய இளைஞர்களுக்கு தேவைதானே. அதனால் தான் திருக்குறள் இன்றும் காலம் கடந்து வாழ்ந்து வருகிறது. தமிழ் மண் வீரர்களை உருவாக்கிய மண். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி, புறநானூற்றில் தாய், தமிழ் தியாகிகள் என தமிழின் பெருமை பறந்து விரிந்துள்ளது. இதோ தமிழின் பெருமையை பறைசாற்ற புறநானூற்று தாயின் கவிதை. குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேள்வாள், வரிசையாய் அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிவதற்கும் வடித்து வைத்த படைக்களம் போல் மின்னும் மிளிரும் புலியின் குகையினிலே அழகில்லை புதுமை அன்றும். கிளியும் மை சிலர்ப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைக்காடாம். மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை. இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப பொக்கை வாய்தனை திறந்து பிடி எண்ணம் எடுத்து போட்டால் பெருநிறை கிளவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன், ஒரு சேதி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகிறாயே, அன்மகனா நீ? தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு தொடக்கம் செய் என்றாள். அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேளியை விட்டுவிடு. மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றால் மனம் ஒடிர்ந்து நிமிர்ந்தாள் தாய்க்கிழவி ஒரு முறை. தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களமும் அதுதான். காயம் முதுகிலா மார்பிலா? களருவாய் என்றால் முதுகில் என்றால். கிழவி துடித்தனள், இதயம் வெடித்தனள், வாளை எடுத்தனள். முழவு ஒளித்த திக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன், குப்புற வீழ்ந்து கிடக்கும் கோழைக்கு பெயர் போர் வீரனாம். முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணனாளர். அவருக்கு பிறந்தானா? அடடா, மானம் எங்கே? குட்டி சுவருக்கும் கீழாக வீழ்ந்து பட்டான். இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும், இங்கு வீணை நரம்பினிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் மானம் என்றே ஒலிக்கும். மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமானி, ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விச்சாய். மார்பு கொடுத்தேன், மகனாய் வளர்த்தேன், தின்று கொளுத்து திமிழ் பாய்த்த தோள்கள் எங்கே? தினவெடுக்கவில்லையா அந்த வேலைக்கு வழி சொல்ல வகையற்ற கோளையே, என் வீர பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதறினாள். என்பதை நிரங்கிய ஏழை கிழவி சென்றங்கு செருமூனையில் கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தால் அங்கு தந்தமிழ் நாட்டை காக்க ஓடிற்று இரத்த வெள்ளம். பின குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போது மகிழ்ச்சிக்கு எல்லையுண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பை காட்டி. அதை கண்டால் இதயம் குளிர்ந்தாள். எதை கண்டாலும் இனி எனக்கு கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இறந்தான் என்றாள். அறுத்த
இருந்தேன் அவன் குடித்த மார்பை. கருத்தெறிய பொய் சொன்ன கயவன் எங்கே? வாளிங்கே, அவன் நாக்கெங்கே? அடடா, எவ்வளவு அழகு! இதை விடவா தமிழின் வீரத்தை பறைசாற்ற ஏதாவது சான்றுகள் தேவை? இல்லை. தமிழை படித்து, தமிழோடு உழைத்து, தமிழால் பிழைத்து, தமிழனாய் உயர்ந்து நிற்கும் நான் கர்வத்தோடு உச்சரிப்பேன், தமிழ் பேச்சு எனது மூச்சு. ஏட்டுக்கனியை எட்டி பிடிக்க வாழ்க்கை கல்வியை எட்டி தள்ளலாமோ? தாய் மீதும் தாய் நாட்டின் மீதும் பற்று கொண்ட தமிழின தோழர்களே, தமிழினம் மெல்ல சாகும் என்ற நிலை மாறி தமிழ் தமிழ் என்போம். தமிழுக்கு ஒன்றென்றால் சற்றென்று முன்வந்து நிற்போம். தமிழை நேசிப்போம், தமிழை சுவாசிப்போம். தமிழ் நமது அவமானம் அல்ல, நமது அடையாளம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. புத்தகங்களுக்கு முன்னால் தலை குனிந்து படித்தால் நாளை மற்றவர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து வாழலாம் என்னும் பொன்மொழிக்கேற்ப இந்நிலா முற்றத்தில் கவிதை நூல்களை வாசித்து படியுங்கள், தமிழின் பெருமையை பறைசாற்றுங்கள் என்ற சிந்தனையுடன் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் பாவை பொறியியல் கல்லூரி மாணவி இஸ் ரோஷ்லி. நன்றி, வணக்கம். இந்த அரங்கில் எழுந்த